நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது இல்லை. ஏன் இல்லைன்னா அவர்களுடைய கழுத்து வணங்கா கழுத்து. இதை செய்யாதீங்க அப்படின்னு 1000 தடவை சொன்னாலும் இந்த அம்மா என்ன செய்யும்? இது என்ன கழுத்து? வணங்கா கழுத்து. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் கழுத்தை, தன் பிடரியை, பிடரின்னா என்னது? நுகத்தை வைக்கிற இடத்துக்கு பேர் தான் பிடரி. நுகத்தை வைக்கிற இடம் தான் கழுத்து. தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். அப்ப அடிக்கடி கடிந்து கொள்ளுகிறது யாரு? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இதை செய். அவங்க சொல்றாங்க அதெல்லாம் என்ன எப்படி செய்ய? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வெளிப்படையாகவே தேவன் நம்மோடு எச்சரிக்கிறார். ஆனால் எச்சரிக்கிற காரியத்தை யாரும் சிந்தையில் எடுத்துக் கொள்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே, உடனே பேசுவார் நினைக்கிறீங்களா? பேச மாட்டேன். ஆண்டவர் சொல்வாரு, முதலாவது ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வா, கீழ்ப்படி, அதுக்கு பிறகு நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஐயோ இந்த ஜனங்களுடைய காரியம் இப்படி இருக்குது என்று ஆண்டவரிடத்துல ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனையை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையின்படி நின்னுடைய வாழ்க்கை சரியில்லை என்கிற ஒரு உணர்வு உண்டானா உடனே மனம் திரும்பணும். இல்ல ஆண்டவரிடத்தில் சொல்லட்டும், ஆண்டவரிடத்தில் சொல்லட்டும். நான் டெய்லியும் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே சொல்ல, இவர் என்ன சொல்றது? டெய்லியும் ஜெபம் பண்ற, நீ ஜெபம் யார்கிட்ட ஜெபம் பண்ற? ஆண்டவர் எப்படி உன்கிட்ட வந்து சொல்ல? ஆண்டவர் சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கை பண்பட்ட வாழ்க்கையா இருக்கா?